இப்போ சிம்ம ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குங்க. சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனி வரப்போகுது, என்னெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும், எதெல்லாமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு கேள்வி. இப்படிப்பட்ட சிம்ம ராசினர் இந்த சனி பெயர்ச்சிக்கு பலன் எந்த குணத்தை அவங்க மாற்றிக்கணும், என்ன மாற்றம் அப்படிங்கிறது தானாகவே ஏற்படுங்க. பெரிய ஒரு கஷ்டத்துல தான் சிம்ம ராசிக்காரங்க அப்படிங்கிறது இருக்கிறாங்க. ஏன்னா சனிக்கு வந்து சுத்தமாக பிடிக்காத ஒரு ராசிங்கிறது சிம்மமும் விருச்சிகமும். இந்த ரெண்டையும் வச்சு செய்வார் சனி. ஸோ சிம்ம ராசிக்கு வந்து எந்த ஒரு குணநல மாற்றம் இந்த சனி பயிற்சிக்கு பின் ஏற்பட்டால் அவங்கள வந்து இந்த அஷ்டம சனியிலேருந்து அது கொஞ்சம் பாதுகாக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிம்ம ராசினர் எந்த மாதிரி பழக்க வழக்கத்தை மாற்றிக்கணும்? சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நீ என்ன எனக்கு சொல்கிறது, எனக்கு தெரியும், அந்த மாதிரி ஆட்டிடியூடை வெளியில் காட்ட மாட்டாங்க. தன்னை அறியாமல் உள்ளுக்குள்ளே இருக்கும். பட் அப்படி யோசிக்க வேண்டாம். அந்த ஒரு குணத்தை மட்டும் நீங்கள் இந்த சனி பயிற்சியில் நிச்சயமாக மாற்றிக்கணும். சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்க நபர்கள், தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசினியர்கள் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா? சம்பளம் கூடவே வேலை கிடைச்சிடும் சிம்ம ராசிக்கு இந்த அஷ்டம சனிக்கு பின்னாடி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சேலரியை விட கூட இந்த சேலரிங்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குது. அஷ்டம சனியில் பொதுவாகவே புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத சிம்மம் பண்ணக்கூடாது. இருக்கிற பிஸ்னஸை இருக்கிற மாதிரி கொண்டு போகணும். திருமண யோகம் இருக்காங்க இந்த காலகட்டத்தில். சிம்மராசிக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது இயற்கையான விஷயங்களான திருமணம், குழந்தை பிறப்பு இதெல்லாம் கண்டிப்பாக பாதிக்காது. சிம்மராசியில் பிறந்தவங்க இந்த சனி பயிற்சிக்கு பின் எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு இந்த அஷ்டம சனி பிரச்சனைகளை பாதியாக குறைக்குங்க? பழமையான பிரசித்தி வாய்ந்த ஒரு கோவில், ஆவுடையார் கோவில்னு சொல்லுவோம். திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஒரு ஊர் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த கோவிலுக்கு சிம்மராசி நேயர்கள் ரெகுலராக போயிட்டு வர்றது அப்படிங்கிறது நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அவங்க வீட்லேயே என்ன மாதிரி வழிபாடு செய்வதனால் இந்த அஷ்டம சனி பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க? 9 கிரகங்களால் வரக்கூடிய கோளாறுகளையும் நீக்கிறது தான். பக்தி பிளஸ் நேரில் வணக்கம். இன்று நம்மோட இருந்து ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிம்ம ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன். எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குங்க. சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனி வரப்போகுது, என்னெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும், எதெல்லாமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு கேள்வி. அந்த வரிசையில் சிம்மத்தோட குணம் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியுங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசினர் இந்த சனி பெயர்ச்சிக்கு பலன் எந்த குணத்தை அவங்க மாற்றிக்கணும், என்ன மாற்றம் அப்படிங்கிறது தானாகவே ஏற்படுங்க மேம்? சிம்மராசிக்கு அஷ்டம சனி மட்டும் இல்லை, ஆல்ரெடி ட்ரைலர் முடிஞ்சிருச்சு கண்டக சனி அப்படிங்கிறது. ஸோ 2.5 வருஷம் தானே நான் கஷ்டப்பட்டேன். அடுத்த 2 வருஷமும் எனக்கு இதை விட பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தில் தான் சிம்மராசிக்காரங்க அப்படிங்கிறது இருக்கிறாங்க. ஏன்னா சனிக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு ராசிங்கிறது சிம்மமும் விருச்சிகமும். இந்த ரெண்டையும் வச்சு செய்வார் சனி. ஸோ சிம்ம ராசிக்கு எந்த ஒரு குணநல மாற்றம் இந்த சனி பயிற்சிக்கு பின் ஏற்பட்டால் அவங்கள இந்த அஷ்டம சனியிலேருந்து அது கொஞ்சம் பாதுகாக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓவர் கான்ஃபிடென்ஸ் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நாட் இன் அ ராங் நோட். என்ன ரீசன்னா, நமக்கு நம்பிக்கை இருக்கலாம், பட் எல்லாத்தையுமே நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடாது. என்ன ஒன்று செஞ்சுட்டு இருந்தாலும் அதில் அடி விழுது, அது தப்பாக போகுது, அது போகிற வழி சரியில்லைன்னு தோணும் பட்சத்தில் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். இல்லை, இதை நான் ஆரம்பிச்சிட்டேன், 4 பேர் என்ன நினைப்பாங்க, என்னால் முடியும் அப்படின்னு தன்னைத்தானே ஒரு தப்பாக ஒரு தேத்திக்கிட்டு திரும்ப அந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணுறது, இந்த பழக்கத்தை கண்டிப்பாக சிம்மம் கைவிட்டுறணும். முடியலைன்னா முடியலை, அதை சொல்கிறதுல எனக்கு எந்த அசிங்கமும் இல்லை. இந்த மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அஷ்டம சனியிலிருந்து சிம்மம் தப்பிச்சிடலாம். சிம்ம ராசினர் எந்த மாதிரி பழக்க வழக்கத்தை மாற்றிக்கணும், அதே சமயம் சிம்ம ராசி யாரிடமிருந்து கொஞ்சம் விலகி இருந்தால் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை தவிர்க்கலாங்க? சிம்ம ராசி இந்த அஷ்டம சனிக்குல இந்த 2025 சனி பயிற்சியில் கண்டிப்பாக மாற்ற வேண்டிய ஒரு குணம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நீ என்ன எனக்கு சொல்கிறது, எனக்கு தெரியும், அந்த மாதிரி ஆட்டிடியூடை வெளியில் காட்ட மாட்டாங்க. தன்னை அறியாமல் உள்ளுக்குள்ளே இருக்கும். நமக்கு சொல்கிறதுக்கு இந்த நபருக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத யோசிப்பாங்க. பட் அப்படி யோசிக்க வேண்டாம். அந்த ஒரு குணத்தை மட்டும் நீங்கள் இந்த சனி பயிற்சியில் நிச்சயமாக மாற்றிக்கணும். ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் அப்படிங்கிறது இருக்கும். இது சிம்மத்துக்கு கொஞ்சம் புரியாது. ஏன்னா அவங்களுக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி, ரொம்ப ஸ்கில்டு பர்சன். அப்போது எந்த இடத்துல திறமை இருக்கோ அந்த இடத்துல ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக வர்றது இயற்கையான ஒரு விஷயம்தான். அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. சிம்ம ராசி ஆண்கள் மாமியார்கிட்ட கவனமாக இருக்கணும் இந்த சனி பயிற்சிக்கு பின். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. 8ங்கிறது இன்லாஸை குறிக்கும். சனி அப்படிங்கிறது ஒரு பெண் கிரகம். ஸோ மாமியார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை வர்றதுக்கே மாமியார் தான் காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கல்யாணமே ஆகாத ஆண்களாக இருந்தாலும் பொதுவாக வயதில் மூத்த பெண்கள்கிட்ட இந்த சிம்மராசி பசங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்க நபர்கள் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா, அதே சமயம் ஒரு புது வேலைக்கு இந்த டைமில் ட்ரை பண்ணலாமா, அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்காங்க மேம்? சம்பளம் கூடவே வேலை கிடைச்சிடும் சிம்மராசிக்கு இந்த அஷ்டம சனிக்கு பின்னாடி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சேலரியை விட கூட இந்த சேலரிங்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குது.
அப்படிங்கிற மாரி வேலை கிடைச்சிரும். பிரச்சனை எங்க வரும்னா, அந்த வேலைய இவங்க செய்வாங்க இல்லையா? அந்த டே டு டே ஆக்டிவிட்டில தான் பிரச்சனை வரும். வொர்க் பர்டன் அதிகமா இருக்கும். ஸ்ட்ரெஸ் நெறைய இருக்கும். இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கும். ஹியூமிலியேஷன் என்ன கொஞ்சம் மட்டமா பேசுறது, 4 பேர் முன்னாடி என்ன ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணி என்ன பார்த்து சிரிக்கிறது. முக்கியமா பாஸோட பிரச்சனை வரும் சிம்ம ராசிக்கு. இந்த பிரச்சனைகள கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டா, அட் த எண்ட் ஆஃப் த டே ரெப்யூட்டட் ஒரு கரியர், நல்ல சேலரிங்கிறது நம்ம கையில இருக்கும். ஸோ அந்த 2யும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இத பெருசுபடுத்தாம வேலையில வந்து இவங்க நகர்ந்துக்கிறது நல்லது. தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில தொழில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா? அவங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறதுமே இந்த அஷ்டம சனி காலத்தில வரக்கான வாய்ப்பு இருக்காங்க. அஷ்டம சனியில பொதுவாவே புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத சிம்மம் பண்ணக்கூடாது. இருக்கிற பிசினஸ இருக்கிற மாதிரி கொண்டு போணும். இருக்கிற பிசினஸ இருக்கிற மாரியே கொண்டு போனா நஷ்டம் வருது, கடன் அதிகமாகுது. இந்த போக்குலயே நான் போயிட்டு இருந்தேன்னா, பெரிய ஒரு ட்ராப்ல மாட்டிப்பேன் அப்படிங்கிறத முன்கூட்டியே யூகிக்க முடியுது அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த பிசினஸ ஸ்டாப் பண்ணிருங்க. அட் எனி காஸ்ட் ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன்னா, இப்ப விட்டா கூட இன்னொரு பிசினஸ ஒரு காலகட்டத்தில தொடங்கிக்கலாம். ஏன்னா நம்ம பொறக்கும்போதே பிசினஸோட பொறக்கல. அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு மட்டும் வந்த பட்சத்தில தொழில்ல இருந்து இவங்க தப்பிச்சுக்கலாம். தொழில்ல பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். போட்டி, பொறாமை அப்படிங்கிறது அதிகமாவே இருக்க தான் செய்யும். ஸோ கொஞ்சம் டேக்கிள் பண்ண வேண்டிய ஒரு டைம் தான். சிம்ம ராசியில இதுவரை திருமணமே ஆகாம இருக்கக்கூடிய நபர்கள் அஷ்டம சனியே வந்துருச்சு. அப்ப திருமணம் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் 2 1/2 வருடங்களுக்கு இருக்காதா? அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கு. அப்படி அவங்களுக்கு திருமண யோகம் இருக்காங்க மேம் இந்த காலகட்டத்தில? சிம்ம ராசிக்கு நிச்சயமா திருமணம் நடக்கும். ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது இயற்கையான விஷயங்களான திருமணம், குழந்தை பிறப்பு இதெல்லாம் வந்து கண்டிப்பா பாதிக்காது. அவர் கஷ்டப்படுத்த போவதெல்லாம் நம்ம மேன் பவரா, மேனுவலா, மெட்டீரியலிஸ்டிக்கா நம்ம வொர்க்ல பண்ணக்கூடிய விஷயங்கள தான் சனி வந்து பொதுவா எஃபெக்ட் பண்ணுவாரு. ஆனாலும் அஷ்டம சனி நடக்கிற ஒரு காரணத்தினால நம்ம கண்ணு கொஞ்சம் மறைக்கும். ஏதோ ஒரு விஷயம் மறைச்சிரும். இவங்க ரொம்ப நாளா ஜாதகம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பொண்ண பிடிச்சிருக்கு. ஜாதகம் பார்க்க வேண்டாமே அப்படின்னு இந்த பையன் வாயிலிருந்தே வார்த்தை வரும். சிம்மராசியில உள்ள பையன் வாயில. அல்ல பொண்ணு வாயிலேருந்து இந்த பையன் ரொம்ப நல்ல கேரக்டர் மாரி எனக்கு பிடிச்சிருக்கு. என் மைண்டுக்கு பிடிச்சிருக்கு. பார்க்க குட் லுக்கிங்கா இருக்கிறாரு. ஸோ நீங்க வந்து ஜாதகத்த கன்சிடர் பண்ணாதீங்கன்னு இவங்களே ஒரு தப்பு பண்ணுவாங்க. அத வந்து பண்ணக்கூடாது. என்ன பிடிச்சிருந்தாலும் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் அப்படிங்கிறத எடுத்துட்டு கல்யாணம் பண்ணும் பட்சத்தில திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும். சிம்ம ராசியில பிறந்தவங்க இந்த சனி பயிற்சிக்கு பின் எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு இந்த அஷ்டம சனி பிரச்சனைகள பாதியா குறைக்கும் மேம்? பழமையான பிரசித்தி வாய்ந்த ஒரு கோவில், ஆவுடையார் கோவில்னு சொல்லுவோம். திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஒரு ஊரு. புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கு. இந்த கோவிலுக்கு சிம்மராசி நேயர்கள் வந்து ரெகுலரா போயிட்டு வர்றது அப்படிங்கிறது நல்ல பலன்கள பெற்றுத்தரும். 3 மாதத்துக்கு ஒரு முறை போலாம். போனா ரொம்ப நல்லது. இந்த கோயிலோட ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸ்ல உள்ளவங்கலாம் ரொம்ப பாக்கியவான்கள்னு தான் சொல்லணும். எவ்வளோ தூரம் ஃப்ரீக்வென்ட்டா போயிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் போ முடியலனாலும் 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸாவது அட்லீஸ்ட் சிம்மராசி நேயர்கள் வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வரத ஒரு பழக்கமா வச்சுக்கிறது இந்த சனி பயிற்சியிலேருந்து ரொம்ப ரொம்ப காப்பாத்தும். இப்ப சிம்ம ராசினா வெளிநாட்டிலேயுமே இருக்காங்க. வேற வேற ஊர்கள்ல இருக்காங்க. அவங்கனால இந்த கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா, அவங்க வீட்லயே என்ன மாரி வழிபாடு செய்வதனால் இந்த அஷ்டம சனி பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க? கோளறு பதிகம். 9 கிரகங்களால வரக்கூடிய கோளாறுகளையும் நீக்கிறது தான் கோளறு பதிகம். அப்ப சனிக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா? சிவபெருமானுடைய திருஞான சம்பந்தர் அருளிய ஒரு பெரிய மாபெரும் ஒரு பொக்கிஷம்னா அது கோளறு பதிகம் தான். கோளறு பதிகத்த ரெகுலரா சிம்மராசிக்காரங்க வந்து குறிப்பிட்ட ஒரே நேரத்துல காலையில 8 மணினா, அந்த 8 மணிக்கே டெய்லி இவங்க ரெகுலரா படிச்சுட்டே வர்றது நல்ல பலன்கள பெற்றுத்தரும். சிம்மராசினர் வந்து இந்த கோயிலுக்கும் போக முடியல. அதே சமயம் இந்த மாரி என்னால ரெகுலரா பூஜையுமே செய்ய முடியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு, அவங்க லைஃப் ஸ்டைல்ல ஒரு சின்ன விஷயங்கள மாத்தி ஒரு ரெமெடி குடுக்கலாம்னா என்னங்க மேம் சொல்லலாம்? என்னால போகவும் முடியாது, படிக்கவும் முடியாதுன்னா குடுத்துறணும். டொனேஷன் பண்ணிறணும். அப்ப சிம்மராசிக்காரங்க எந்த ஒரு குறிப்பிட்ட பொருள டொனேட் பண்ணும் பட்சத்துல அஷ்டம சனியோட தாக்கம் குறையும். தன்னை அவங்க வந்து பாதுகாத்துக்கலாம். அட்லீஸ்ட் அடிப்படை விஷயங்கள்லேருந்து பாதுகாத்துக்கலாம்னா கோதுமைய தானம் பண்ணணும். முக்கியமா பசுமாட்டுக்கு கோதுமைய தானம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு இவங்க கோதுமைய வாங்கி குடுக்கலாம். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்றதும் ரொம்ப நல்லது. ஒரு உணவ, ஒரு ஃப்ரூட் தான். இத வந்து அடிக்கடி டயட்ல சேர்த்துக்கிட்டாலுமே, சிம்மராசி வந்து இந்த அஷ்டம சனியிலருந்து அவங்களுக்கு வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்ல தன்னை காப்பாத்திப்பாங்க. மாதுளம் பழமும், தேனும் அடிக்கடி இவங்க வந்து ஃப்ரீக்வென்ட்டா கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. சிம்ம ராசியினர் அஷ்டம சனி வரும்பொழுதே கண்டிப்பா உடல்நல பிரச்சனையும் சேர்ந்து வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பயமா இருக்கு மேம். அப்படி இந்த சிம்ம ராசிக்கு இந்த அஷ்டம சனி எந்த பிரச்சனைகள குடுக்க போறார்? அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவதற்கு என்ன செய்யணும் மேம்? 30 வயசு ஆகுறதுக்கு முன்னாடியே முட்டிய மடக்கும்போது டிக் டிக்ன்னு ஒரு சவுண்ட் வருது. ஒரு கிராக்கி சவுண்ட் வருதுங்கிறது சிம்மம் வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ணும் இந்த அஷ்டம சனியில. எலும்பு, மஜ்ஜைகள் சம்பந்தமான பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமா சிம்மத்துக்கு வரும். ரெகுலரா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ரொம்ப நாளா பெர்சிஸ்டென்ட்டா நீ பெயின், ஷோல்டர் பெயின்லாம் இருக்குதுன்னா, ஒரு ஆர்த்ரைட்டிஸ் ஏதாவது ஆட்டோ இம்யூன் ட்ரிகர் ஆயிருக்கான்னு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது நல்லது. தூக்கம் அதிகமா வரும். சோம்பேறித்தனங்கிறது அதிகமா இருக்கும். ஒரு மந்தத்தன்மையாவே இருப்பாங்க. ஒரு சுதாரிப்பு இல்லாம
கையில சாவிய வச்சுக்கிட்டு எங்கேயாவது வீட்டு சாவி எங்கன்னு ரொம்ப நேரமா தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு சுதாரிப்பும் இல்லாம இருக்கும். ஸோ கொஞ்சம் மெடிடேஷன் பண்றது, எக்சர்சைஸ் பண்றது, ப்ராப்பரா மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறதுங்கிறது இந்த பிரச்சனைகள்லேருந்து உங்கள காப்பாத்தும். சிம்ம ராசி நபர்களுக்கு கடன் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கும். இந்த அஷ்டம சனியில கண்டிப்பா அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மேம். அப்படி அந்த கடன் அதிகரிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இருக்கிற கடன் குறைவதற்கான வாய்ப்புக்கு என்ன மேம் பண்ணணும்? எல்லா மோட் ஆஃப் லோனும் சிம்மத்துல இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா கண்டக சனி, அடுத்து அஷ்டம சனி, முக்கியமா கல்யாணம் மனைவிக்காகவோ, கணவனுக்காகவோ, கணவன் வீட்டார் அல்லது மனைவி வீட்டாருக்காகவோ நெறைய பேர் லோன் வாங்கியிருப்பாங்க. இல்ல இவங்களோட உந்துதலோட லோன் அப்படிங்கிற அமைப்புக்குள்ள போயிருக்கிறதுக்கான வழி இருக்கு நெறையவே. ஸோ அஷ்டம சனியுமே வந்து இப்போ உங்கள லோன குறைக்க ஹெல்ப் பண்ணாது. பட் அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ணலாம். ஸோ நம்ம சொன்ன பரிகாரங்கள நீங்க ஃபாலோ பண்ணலாம். கடன் இருக்குங்கிற ஒரு சுதாரிப்போட இருந்துக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். அதே மாரி நீங்க வாங்குன கடன ஒரு குறிப்பிட்ட தொகைய சனிக்கிழமை நீங்க திருப்பி ரீபே பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, கடன் சீக்கிரமா அடையறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு அமையும். சிம்ம ராசி நேயர்களுக்கு கோர்ட் கேஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, இல்ல நான் ஒரு புது வகையான அசெட் வாங்க போறேன் அப்படிங்கிறவங்களுமே இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல அதுக்கான சாதகமான அமைப்பு அப்படிங்கிறது இருக்காங்க மேம். அஷ்டம சனியில பொதுவா சொத்து வாங்கும்போது வாங்கலாம், கவனமா வாங்கணும். ஸோ டாக்குமெண்ட்ஸ படிச்சு பார்க்கறது. சில பேர் கிரைய பணம் வாங்கிட்டு ஏமாத்துன கேஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். கடகத்துக்கு அஷ்டம சனி நடக்கும்போது இதெல்லாம் நடந்தது. பணத்த குடுத்துட்டு ஏமாந்துருவாங்க. அல்லது பணத்த குடுத்துட்டு அட்வான்ஸ திரும்ப வாங்க முடியாம மாட்டிக்கிறது. மணி போய் ப்ராப்பர்ட்டிங்கிற பேர்ல எங்கேயாவது போய் லாக் ஆயிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு முறைக்கு 10 முறை விசாரிச்சுட்டு ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக்ஸு, ஸ்பெகுலேஷன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த 4 பக்கமும் போயிடவே கூடாது. ஆல்ரெடி இப்போ மார்க்கெட் கிராஷ்ல தான் இருக்கு. ஸோ இந்த டைம்ல யூனிட்ஸ் வாங்குங்க ரொம்ப கம்மி அப்படின்லாம் வரக்கூடிய மார்க்கெட்டிங்கை நம்பி அதுக்குள்ள போகாம இருந்துக்கிறது சிம்மத்துக்கு ரொம்ப நல்லது. லீகல் கேஸஸ் சிம்ம ராசிக்கு வந்து எப்படி போகும்? கோர்ட் கேஸஸ்க்குள்ள நீங்க வாண்டடா போகாம இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மீறி ஏதாவது ஒரு கோர்ட்ல கேஸ்ல ஆல்ரெடி மாட்டிட்டீங்க அப்படின்னா, அந்த கேஸ வாய்தா வாங்கி கொஞ்சம் இழுத்துட்டே போனீங்கன்னா அது ரொம்ப நல்லது. இந்த 2 வருஷத்துக்குள்ள வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இருக்க வாய்ப்பு இல்ல. சிம்ம ராசி நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல எந்த விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க? பிரத்யேகமா சிம்ம ராசிக்காரங்க கவனமா இருக்க வேண்டியது தன்னுடைய பர்சனல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நாளைக்கு நான் இப்போ எந்திக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும் அப்படின்னா அதை வந்து கரெக்டாக பண்ணிடணும். அந்த செல்ஃப் டிசிப்ளினை இவங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி செய்யக்கூடிய கர்மானா வேற ஒன்றும் இல்லை, செயல். நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது நம்மள தான் நம்ம காப்பாத்திக்கணும்னு நினைப்போம். அப்போ நம்ம செயலால மத்தவங்க பாதிக்கப்படுறாங்களாங்கிறத நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா கஷ்ட காலத்துலயும் ஒருத்தன் நல்லவனா இருக்கிறான்னா, அது ரொம்ப கஷ்டம். அவங்க நம்ம ஆவரேஜா பீப்பிள் வந்து அப்படி இருக்க மாட்டோம். பட் கஷ்டப்பட்டாலுமே அடுத்தவங்களுக்கு ஒரு தீங்கு செய்யாம, நம்ம சுயநலத்தினால மத்தவங்க பாதிக்கப்படாம இருக்கிறாங்களாங்கிறத கொஞ்சம் இவங்க கவனிச்சுட்டு பார்த்துட்டு நடக்கணும். அடுத்தவங்களுக்கு எடுத்து சில விஷயங்கள் இவங்களுக்கு ஃபேவரட்டிசம் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா, அது சனிக்கு சுத்தமா புடிக்காது. 1 அடி விழுற இடத்துல 2 அடி விழும். ஸோ அதுல மட்டும் சிம்மம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இப்ப நம்ம சிம்ம ராசிக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தோம் மேம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.